இந்த படத்துல ஒரு டைரக்டர் கொலை செய்யப்படுறாரு. அத விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் வராங்க. போலீஸ் பார்க்குறாங்க, ஏதாவது க்ளூஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லார்கிட்டயும் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. அவங்களோட வேலைக்காரங்ககிட்டயும் விசாரிக்கிறாங்க. நைட் யாராவது வந்தாங்களா, போனாங்களா அப்படிலாம் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கேருந்து ஒரு பொண்ணோட செருப்பு கிடைக்குது. அதையும் கையில வச்சுட்டு விசாரிக்கிறாங்க. அப்படியே எல்லார்கிட்டயும் தேடி பார்க்குறாங்க. ஆட்டோமேன் கிட்ட ஒருத்தர் கிட்ட விசாரிக்கிறாரு. நைட் ஒரு பொண்ணு வந்து இறங்குனதா சொல்றாரு ஆட்டோமேன். அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. ஒய்ஃப் நீங்க கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுவீங்களா? எங்களுக்கு ஒரு கர்ச்சீஃப் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவங்க கர்ச்சீஃப் தேடுறாங்க. செப்பலையும் போட்டு பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப சந்தேகம் இருந்தது. ஒரு நாள் ஒரு நடிகை கூட அந்த டைரக்டர வந்து பார்த்ததுனால அவங்க ஒய்ஃப் நெறைய பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு டைரக்டருக்கு இந்த ஃப்ரெண்டு மேல கோவமும் இருந்தது. நீ தான் கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க. அந்த நடிகைக்கு வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. இங்க வந்து இந்த போலீஸோட தம்பி இவரு வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. போலீஸ் வந்துட்டு அந்த டைரக்டரோட ரூம்ல போயிட்டு எல்லாமே விசாரிக்கிறாங்க. லெட்டர் ஒண்ணு கிடைக்குது. அந்த லெட்டர்ல வந்து 1ஆம் தேதி அவ வருவா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க. அது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஒய்ஃப் சொல்றாங்க, நாங்க ஒரு தடவ புக் ரிலீஸுக்கு போனோம். அன்னைக்கு வந்து அவர் யாரையோ பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆனாரு. யாருன்னு தெரியல. அது இந்த ஜனவரி 1க்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவரும் சொல்றாரு, "இல்ல அன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு நான் விசாரிச்சு தான் கண்டுபிடிப்பேன். ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் டைரக்டரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, "எனக்கு இந்த பொண்ணு தெரியும். இவன் டைரக்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அங்க தான் இந்த பொண்ணு கூட பழக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ண தேடி போறாங்க. அந்த பொண்ணு இப்போதைக்கு சன்னியாசியா இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாரு. பார்த்தா அந்த பொண்ணு அந்த கொலை நடந்த அன்னைக்கு மடத்துல கிடையாது. அந்த ஆசிரமத்துல கிடையாது. அவ வேற எங்கேயோ தான் இருந்திருக்கா. அவளுக்கு அந்த லெட்டர் காட்டுறாங்க. "இந்த கையெழுத்து உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன் யாருதுன்னு" சொல்றாங்க. "இந்த செப்பல் யாருதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க ஏன் யாருக்கு காப்பாத்துறதுக்காக இப்படி மறைக்கிறீங்க? நான் இத கண்டுபிடிச்சு தான் ஆவேன். நீங்க என்னதான் பொய் சொன்னாலும் கண்டுபிடிப்பேன்னு" அவரும் சொல்றாரு.